ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் ஹாஜா. நம்ம சேனலில் இது வரைக்கும் நிறைய கீபோர்ட் டுட்டோரியல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் போட்டிருக்கோம். ப்ளே பை ஏர், அதுக்கப்புறம் வந்து ஷீட் மியூசிக்கில் எப்படி பார்த்து வாசிக்கிறது, அதுக்கப்புறம் மியூசிக் சீரிஸ் அந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம். நம்மளோட சேனலோடைய வீடியோ செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து அந்த மாதிரி ஒரு 7th கார்டு பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ 7th கார்டு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் நம்ம கீபோர்ட் பிளேயிங்லையும் சரி, as well as நம்ம ஒரு ஹார்மோனி செக்ஷன்லையும் சரி. ஸோ அதை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கார்ட்ஸ் அது. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் கீபோர்ட் கிட்டார் டுட்டோரியல்ஸ், லாஜிக் ப்ரோ, கேரேஜ் பேண்ட், FL ஸ்டுடியோ, அது மாதிரி மியூசிக் ப்ரொடக்ஷன் டுட்டோரியல்ஸ், அப்புறம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலோட வீடியோ செக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த பர்டிகுலர் வீடியோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மேஜர் கார்ட்ஸ் பற்றி நிறைய டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா மேஜர் கார்ட்ஸும் தெரிஞ்சிருந்தால் தான் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். as well as மேஜர் அண்ட் மைனர் கார்ட்ஸ் ரெண்டுமே தெரிஞ்சிருந்தால் பெட்டராக இருக்கும். இதுக்கான தியரி வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து அதை முதல்ல கற்றுங்க. இப்போ இந்த 7th கார்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம பின்னாடி வருவோம். நார்மலாக மேஜர்ஸ் கார்ட்லேருந்து நம்ம 7th நோட் ஆட் பண்ணுறது, இதுதான் வந்து சிம்பிளாக நம்ம சொல்லலாம். பட் இதில் வந்து நம்ம ஃப்ரேஸாக பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 நோட் வரும்போது அது ஒரு ஃப்ரேஸ். தானானா இப்போது இது வந்து நம்ம லிசன் பண்ணும்போது நிறைய லிசன் பண்ணி இந்த கார்ட்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து நிறைய ஃப்ரேஸ் வந்து இப்போ சினி சாங்ஸ்லேயே நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணுன்னா கூட இது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இதில் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து மேஜர் 7th, டாமினன்ட் 7th, அதுக்கப்புறம் வந்து மைனர் 7th. ஸோ இப்போ நம்ம வந்து மேஜர் 7 கார்ட்ஸ் வந்து எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ப்ளஸ் அதை எப்படி நம்ம ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த பேசின 7th கார்ட் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து மேஜர் 7th கார்ட். ஸோ அது வந்து சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து மேஜர் ஸ்கேல் தெரிஞ்சதுன்னா, சி மேஜர் ஸ்கேல் தெரிஞ்சதுன்னா ஏற்கனவே உங்களுக்கு மேஜர் கார்ட் தெரியணும் கண்டிப்பாக இந்த கற்றுக்கணும்னா. ஸோ ப்ரீவியஸ் லெசன்ஸ்லாம் போய் பார்த்து கற்றுக்குங்க. ஸோ சிஇஜி, ஸோ 1 3 5 இதான் வந்து சி மேஜர் கார்ட். நம்ம சிம்பிளி சி கார்டுன்னு சொல்கிறோம். இப்போ இது கூட வந்து நம்ம 7th நோட், சி மேஜர் ஸ்கேலோடைய 7th நோட் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 7th. அதாவது இதை வந்து நார்மலாக டிஃபால்ட்டாக 7th சொல்ல மாட்டோம். இது வந்து மேஜர் 7, சரிங்களா? ஸோ எழுதும் போதும் சி மேஜர் 7 அப்படி தான் போடுவாங்க. இப்போ சிம்பிளாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சலாம். மேஜர் கார்டு எதுவும் தெரிஞ்சதுனாலே, ஸோ மேஜர் கார்டில் இந்த சிக்கு முன்னாடி செமிட் வரும், சரிங்களா? அதை வந்து நம்ம எப்படி பண்ணுறோம், இது வந்து நம்ம இன்வர்ஷனில் பண்ணோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன், இது வந்து ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன், அடுத்து செகண்ட் இன்வர்ஷன், தேர்ட் இன்வர்ஷன் வரும். மொத்தம் 4 இன்வர்ஷன் வரும். ஓகே, ரூட், ஃபர்ஸ்ட் இன்வர்ஷன், செகண்ட் இன்வர்ஷன், தேர்ட் இன்வர்ஷன். இந்த 7th கார்டில் உள்ள ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, அது ஒரு மெலடிக்கல் கண்டென்ட் மாதிரியே இருக்கும், மெலடிக்கல் ஃப்ரேஸ் மாதிரியே இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பேட்டர்ன் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி மெலடிக்கலாக நீங்கள் வந்து ஃப்ரேஸ் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு புரியும். இது வந்து மேஜர் 7. இப்போ அதே மாதிரி டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அது கூட என்ன பண்ணணும், டியோடைய செமிடோன், முன்னாடி உள்ள செமிடோன் வந்து சி ஷார்ப் வருது. ஸோ சி ஷார்ப் வந்து நம்ம அங்கே ஆட் பண்ணணும். இது வந்து டி மேஜர் 7. இப்போ அதே மாதிரி இ எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ இ மேஜர் கார்ட், அது கூட நம்ம வந்து 7th டி ஷார்ப் ஆட் பண்ண போகிறோம். எப்பவுமே இந்த 7th கார்ட் ப்ளே பண்ணும்போதுலாம்
நீங்கள் இந்த ஸ்பேஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணணும், இந்த கேப்லாம் புரியுதுங்களா. ஒன்லி இந்த எட்ஜஸ்குள்ளேயே நீங்கள் ப்ளே பண்ணிங்கனாலாம் வேலைக்காது. ஸோ வந்து நிறைய நீங்கள் வந்து கரெக்டாக இந்த பக்கம் நான் எப்படி ப்ரெஸ் பண்ணுறேன் பார்த்துங்க, இந்த இடத்த வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபிங்கர் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த இது ரிங் ஃபிங்கரை வந்து அவாய்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்து எஃப் கார்ட், எஃப் மேஜர் 7 பார்த்தீங்கன்னா இது வந்து எஃப் மேஜர் இல்லைங்களா. ஸோ இப்போ இ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஜி மேஜர் 7. ஜி மேஜர் 7னா உங்களுக்கு ஜிபிடி, அது கூட வந்து எஃப் வருமா எஃப் ஷார்ப் இருக்கும் உங்களுக்கு. எஃப் ஷார்ப் இல்லையா, செமிடோன். ஸோ அல்லது சிம்பிளா நீங்க அந்த அதோட மேஜர் ஸ்கேல்ல 1 3 5 7 அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ அப்புறம் ஏ ஜி ஷார்ப், ஏன்னா ஏக்கு முன்னாடி ஒரு செமிடோன். அதுக்கப்புறம் பி, ஏன்னா பிக்கு முன்னாடி உள்ளது வந்து ஏ ஷார்ப். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம இல்லை ஒயிட் கீஸ்ன்னு பார்த்தோம், அப்போ பிளாக் கீஸில் அது மாதிரி. ஸோ இது வந்து டி ஃபிளாட் மேஜர் கார்டு இல்லையா. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 7னா சி. ஸோ இது வந்து டி ஃபிளாட் மேஜர் 7. அடுத்து இ ஃபிளாட் எடுத்துங்க. ஸோ இது வந்து இ ஃபிளாட் மேஜர் கார்டு. ஸோ இதோட ஒரு செமிடோன் ரெடியூஸ் பண்ணா அதான் மேஜர் 7. ஸோ அதுக்கப்புறம் எஃப் ஷார்ப். ஸோ எஃப் ஷார்ப்போட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து எஃப் ஷார்ப் மேஜர் கார்டு. இது கூட வந்து நம்ம 3 யூஸ் பண்ணா எஃப் இல்லையா. நெக்ஸ்ட் ஸோ ஏ ஃபிளாட் மேஜர் கார்டுங்கிறது இதான் ஏ ஃபிளாட் மேஜருக்கு, இதுதான் ஏ ஃபிளாட் மேஜர் கார்டு இல்லைங்களா. இது கூட வந்து நம்ம முன்னாடி ஒரு ஜி ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு சேம் டியூன் தான், பட் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ்ல நம்ம பண்றோம். ஸோ அப்புறம் பி ஃபிளாட். ஸோ பி ஃபிளாட்ல பொறுத்த வரைக்கும் என்ன உங்களுக்கு ஏ வரணும் இல்லையா. அவ்வளோதான். ஸோ கம்ப்ளீட்டாக ஆல் ஒயிட் கீஸ் அண்ட் லெஃப்ட் கீஸ் பண்ணிடுவோம். சார் ஆல் ஒயிட் கீஸ் அண்ட் பிளாக் கீஸ் பண்ணிடுவோம் இல்லைங்களா. இப்போ நீங்கள் வந்து பார்த்தது வந்து மேஜர் 7 கார்ட்ஸ் பார்த்தீங்க இல்லையா. இப்போ இதில் வந்து நம்ம டாமினன்ட் 7th பார்க்க போகிறோம். ஸோ டாமினன்ட் 7ங்கிறது நம்ம டிஃபால்ட்டாக இப்போ C7 D7 E7 அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, G7 சொல்கிறோம். ஸோ C7 D7 G7 அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து டாமினன்ட் 7 தான் மீனிங். ஆக்சுவலாக நம்ம டிஃபால்ட்டாக சி கார்டுன்னு சொன்னால் சி மேஜர் கார்டுங்கிற மாதிரி இதில் மேஜர் 7th வந்து மென்ஷன் பண்ணாது. ஸோ C7ங்கிறது சி டாமினன்ட் 7. சரி, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிகினிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இதோட கீஸ் வந்து எப்படி மேட்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கீ இப்போ G7 வச்சுக்கலாம். ஜி வந்து எதோட டாமினன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்லேருந்து போங்க. ஸோ GFEDC. ஸோ சி மேஜர் ஸ்கேலுடைய டாமினன்ட்டு தான் ஜி. சரிங்களா. அப்போ வந்து அந்த சி கார்டுக்கு அந்த சி ஸ்கேலுக்கு என்ன 7th நோட் வரும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஜி மேஜர் ஸ்கேலில் என்ன 7th வருது, எஃப் ஷார்ப்பு தான் வந்து 7th நோட்டாக வரும். ஆனால் எஃப் ஷார்ப் வந்து சி மேஜர் ஸ்கேலில் கிடையாது. சி மேஜர் ஸ்கேலில் எஃப் தான் வரும். அப்போ என்ன ஆகணும்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு செமிடோன் வந்து ரெடியூஸ் ஆகிடும். அதுதான் ஃபார்முலா. ஸோ சிம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம்னா மேஜர் 7th ஒரு 7th வந்து ஒரு ஃப்ளாட் பண்ணிடலாம். டெக்னிக்கலாக மீனிங் என்ன அப்படின்னா ஸோ G7 அப்படிங்கிறது ஜியோடைய ஸ்கேலில் உள்ள 7th நோட்டு எக்ஸாக்டாக வராது மேஜர் ஸ்கேலில். ஸோ அது எதுக்கு டாமினண்ட்டோ, அதாவது இப்போ எதுக்கு டாமினன்ட், சியோட டாமினண்ட்டு தான் வந்து ஜி. ஸோ டாமினண்ட்னா 5th அர்த்தம். ஸோ அதில் என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த கீயை தான் நம்ம இங்கே 7th கீயை யூஸ் பண்ணோம். அதுதான் மீனிங். இது புரியலன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் நான் சிம்பிளான ஃபார்முலா கொடுத்துருக்கேன், அதை அப்ளை பண்ணுங்கள், கற்றுங்க, போக உங்களுக்கு புரியும். ஸோ டாமினன்ட் 7 அப்படிங்கிறது
அந்த பர்டிகுலர் மேஜர் ஸ்கேலுடைய 5th நோட். இப்போ சி மேஜர் ஸ்கேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா சி மேஜர் ஸ்கேல்ல ஜி தான் வந்து 5th. இப்போ சி மேஜர் ஸ்கேல்ல ப்ளே பண்ணும்போது நமக்கு வந்து என்ன பண்ண முடியும், G7th யூஸ் பண்ணணும்னா F ஷார்ப் யூஸ் பண்ண முடியாது. ஸோ F ஷார்ப் யூஸ், ஏன்னா சி மேஜர் ஸ்கேல்ல F ஷார்ப் கிடையாது. ஸோ F தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? அப்போ வந்து என்ன அர்த்தம்னா சி மேஜர் ஸ்கேல்ல டாமினன்டோட 7th, அப்படிதான் மீனிங். ஸோ இதுதான் நாம நிறைய யூஸ் பண்ண போறோம். அதனால வந்து இது வந்து ஜென்ரலா வந்து டிஃபால்ட்டா 7th நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா அது வந்து என்னதுன்னா டாமினன்ட் 7. சரிங்களா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஜஸ்ட் சிம்பிளா நம்ம எப்படி ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்றேன். ஸோ இப்போ மேஜர் 7 இருக்கு இல்லைங்களா, இது வந்து மேஜர் 7. இந்த மேஜர் 7th 7th வந்து ஒன்னு ஃபிளாட் பண்ணும். ஓகேங்களா? ஒரு ஃபிளாட்டட் 7th, அதாவது மைனர் 7th இன்டர்வல் சொல்லலாம். சரிங்களா? இது வந்து மேஜர் 7th இன்டர்வல், இது மைனர் 7th இன்டர்வல். இப்போ வந்து so C7. ஸோ இதோட மெலடிக்கல் அந்த ஃப்ரேஸ் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நிறைய பண்ணணும். ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு இன்வெஷன் வந்துடும். இதுலயே உங்களுக்கு இன்வெஷன் வரும். இது ரூட் பொசிஷன், ஃபர்ஸ்ட் இன்வெஷன், செகண்ட் இன்வெஷன், இது வந்து தேர்ட் இன்வெஷன். சரிங்களா? இப்போ டி அதே மாதிரி நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ டில வந்து என்ன உங்களுக்கு சி ஷார்ப்ல சி வந்துடும். ஓகே, அதே போல இ, எஃப், எஃப் மேஜர் 7 நம்ம இது யூஸ் பண்ணோம். அதனால இங்க வந்து நம்ம ஒரு ஃபிளாட். ஸோ G7 வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம் சி மேஜர் ஸ்கேல்ல. இதான் ஒரிஜினல் G7 கார்ட். G மேஜர் 7ல F ஷார்ப் யூஸ் பண்ணோம். இது வந்து நம்ம F யூஸ் பண்ணோம். சரிங்களா? இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. என்ன பண்ணணும், மேஜர் 7th ஒரு 7th கீ இருக்கு வந்து அது வந்து ஒரு ஃபிளாட் பண்ணணும். சரிங்களா? எப்படி நீங்க மேஜர் 7th எல்லா கீலையும் பிராக்டிஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்க வந்து இந்த நார்மல் 7th கார்டையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ இப்போ டாமினன்ஸ் 7 பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அடுத்த தேர்டு இம்பார்ட்டண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மைனர் 7th. ஸோ மைனர் 7th ஈஸி. நம்ம மைனர் கார்டில் அதில் வந்து 7th நோட் ஆட் பண்ணாலே போதும் அதோட ஸ்கேலில். ஸோ மேஜர் 7th மைனர் 7th மோஸ்ட்டும் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. அதோட ஸ்கேலுடைய 1 3 5 7 அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ மைனர் 7th கார்டை வந்து நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக ப்ளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து மைனர் சி இல்லையா, சி மைனர். ஸோ சி மைனர் கார்டில் வந்து கண்டிப்பாக மைனர் 7 தான் வரும். ஸோ இது வந்து சிம்பிள். எப்படி மேஜர் கார்டில் வந்து நம்ம அதோட 7th எடுத்தோமோ அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு இதான் வந்து சி மைனர் கார்டு இல்லையா. ஸோ 7th வந்து உங்களுக்கு பி ஃபிளாட் தான் வருது, பி வரல. அதனால சிம்பிள் இது. ஸோ 1 3 5 7. சரிங்களா? அதுக்கப்புறம் அதே மாதிரி டி மைனர். ஸோ டி மைனருக்கு வந்து உங்களுக்கு சி ஷார்ப் வராது. இதான் வந்து உங்களுக்கு டி மைனர் 7. அதே மாதிரி அப்புறம் எஃப் மைனர் 7. அப்புறம் அதே போல ஜி மைனர் 7. இப்போ இதுல வந்து ஒரு சிம்பிளான இன்னொரு ஃபார்முலாவோட நம்ம அப்ளை பண்ணலாம். 7th கார்டு எடுத்துக்கிட்டு அதாவது டாமினன்ட் 7 அதுல வந்து இந்த தேர்ட் நோட் வந்து ஃபிளாட் பண்ணா அது வந்து மைனர் 7 ஆயிடும். சரிங்களா? அவ்வளவுதான், சிம்பிள். ஏன்னா நமக்கு வந்து இது வந்து C7. ஸோ இதுல வந்து நம்ம தேர்டை வந்து ஃபிளாட் பண்ணணும். ஸோ இந்த 3 டிஃபரன்ஸ் தெரிஞ்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து மேஜர் 7 சரிங்களா? இதுல வந்து 7th நம்ம ஃபிளாட் பண்ணா இது வந்து C7.
அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தேர்டையும் இது ரெடியூஸ் பண்ணோம்னா ஒரு செமிடோன் ஃபிளாட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது, இது வந்து C-7 கார்ட்ஸ். ஸோ இந்த 7th கார்டெல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கார்டா மட்டும் ப்ளே பண்ணாம அதோட ஃப்ரேஸ் அதில் வந்து நிறைய நம்ம ப்ளே பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ நம்ம சேனலுக்கான ஒரு ஆப் ஒன்று இருக்குது, இசை குருங்கிற ஆப். நீங்கள் இது ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிள். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரீ வீடியோஸ் வந்து அவைலபிள், ப்ளஸ் உங்களுக்கு பெய்ட் கோர்சஸும் அவைலபிள். அது உங்களுக்கு தேவையான கோர்சஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்க முடியும். ரொம்ப டீட்டெயிலான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் நல்ல க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ் அதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு க்ளீனான ஒரு டுட்டோரியல்ஸில் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி பயனடைஞ்சிங்க. இப்போ நம்ம பார்த்த வீடியோ வந்து நம்ம 7th கார்ட்ஸ் பார்த்தோம். இது வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அது ஸ்மூத் ஆகும், மெமரி ஆகும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட இன்னொரு சேனல் வந்து டெக்கனால். இந்த சேனலில் வந்து டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோஸ் ப்ளஸ் ஒரு ஜென்ரலான வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய் பாய்.